இந்த திருவாச்சி 25 அடி உயரத்திற்கு 1008 விளக்குகளை கொண்ட ஒரு அமைப்பு. ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற வகையில் இன்றைய இறை பதிவாக திருவாச்சி எப்படி உருவாச்சி என்ற தலைப்பில் நான் உங்களோடு உரையாட வந்திருக்கிறேன். மீனாட்சி இன்ஃபோ 3யில் மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தை பார்த்தோம். அதனை தாண்டி நீங்கள் காலடி எடுத்து வைத்தால் சித்திரை கோபுரத்தை காணலாம். சித்திரை கோபுரத்தை சென்றடைகிற போது காண்பதுதான் திருவாச்சி. இந்த திருவாச்சி 25 அடி உயரத்திற்கு 1008 விளக்குகளை கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் மருது சகோதரர்கள், சிவகங்கையை ஆண்டவர்கள். இவர்கள் சிவகங்கையை ஆண்ட முத்துவடுகநாதரனுடைய படை வீரர்களாக இருந்தவர்கள். ஆற்காடு நவாப் ஆங்கிலேயரோடு இணைந்து சிவகங்கையை தாக்கிய பொழுது அந்த போரிலே முத்துவடுகநாதர் வீர மரணம் அடைந்தார். அவருடைய மறைவுக்கு பின்பு அவருடைய மனைவியான வேலு நாச்சியாரை இந்த 2 சகோதரர்களும் மருது சகோதரர்கள் அந்த அம்மையாரை, இந்த ராணியை திண்டுக்கல் அருகே பாதுகாப்பாக வைத்திருந்து பின்பு சமயம் பார்த்து மீண்டும் போர் தொடுத்து சிவகங்கையை வென்று அதற்கு வேலு நாச்சியாரை ராணியாக பட்டம் சூட்டினார்கள். உலகமே வியக்கிற அளவிற்கு வேலு நாச்சியார் அந்த சிவகங்கையை ஆண்டார் என்பதை நாம் அறிவோம். அவருடைய ஆட்சிக்கு பின்பு இந்த 2 சகோதரர்களும் சிவகங்கையை ஆண்டார்கள். அவர்கள் ஆண்ட நேரத்தில் பல கோவில்களுக்கு திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். காளையார் கோவில், திருப்பத்தூர் கோவில், குன்னக்குடி கோவில், திருமோக்கூர் கோவில் ஆகிய கோவில்களுக்கு அவர்கள் அளப்பரிய திருப்பணி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் மிக அற்புதமான பணியை மதுரையம்பதிக்கும் செய்திருக்கிறார்கள். சேர்வைக்கார மண்டபம் என்று இன்றைக்கும் அந்த கோவிலில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு மண்டபம் இருக்கிறது. அது இந்த சகோதரர்கள் கட்டியதுதான். இந்த மண்டபத்தினுடைய தூணில், அந்த சேர்வைக்கார மண்டபத்தினுடைய தூணில் இருக்கிற ஒரு சிலை பெரிய மருதனுடைய உருவமாகும். இவர்கள் இதை உருவாக்கிய காரணத்தினால் இன்றைக்கும் சிவகங்கை சமஸ்தானத்தவர்களால் அந்த திருவாச்சி பராமரிக்கப்பட்டு அந்த 1008 விளக்குகளும் ஏற்றப்படுகின்றன, அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது என்ற தகவலை சொல்லி அடுத்த நாம் காண்ப இருப்பது சித்திரை கோபுரம் என்று கூறி அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.